அப்படியா? எஸ். வினோத், நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. சிவசம்போ, நம்ம ஊருக்காரங்க கிடையாது தேடிக்கிட்டு இருந்தேன் சார். இது கூட சைனாக்காரங்க தான். என்ன வேணும் சொல்லுங்க சார். ஒரு கேசட் வந்திருக்கு. அந்த பொம்பளை குரல் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? என்ன வேலை மன கட்டுவேன் நினைச்சியா? யாராவது மந்திராதி கிட்ட போயா? போனே, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இடத்துக்கு போன்னு சொல்லி. கொஞ்சம் கேளுங்க. இதான் சார் என்னன்னே புரிய மாட்டேங்குது. இது ரிவர்ஸ் சவுண்டியா? ரெக்கார்ட் பண்ண சவுண்ட ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணா இது மாதிரி கேட்கும். ரிவர்ஸ் பண்ணி பார்த்தேன், சவுண்டே வரலையே. கேசட்ல கேட்காது, இதுல கேட்கும். இதுல இருந்து ரிவர்ஸ் சவுண்ட இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இத ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிடும். சார் புரியவேங்களே, புரிய வச்சிட்டீங்களே. நம்ம ஊருக்காரங்க ஏதோ ஒரு 5-10 சம்திங் அழுத்துற. நம்ம ஊர் புத்தியை காட்டுற பத்தியா? என்ன பண்ணணும்? கன்னத்துல போட்டுக்கோ. Kamini, door number 96, 24th floor, block number 128, Topoya Circle, Singapore. Thank you, sir. Hello! Deepak. என்ன தெரியுமா உங்களுக்கு? Naughty boy. தெரியாமலா கேஸ்ட் அம்ச்சேன். அன்பரே. அதானே முட்டாள் முட்டாள். காதல் வந்துட்டாலே முட்டாள்தனம் கூட வந்துடும் இல்லையா? முட்டாள்கள் தானே காதலிக்கிறாங்க. புத்திசாலிங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு தெரியுமா? பின்ன காமியை பாக்குறதுன்னா சும்மாவா? நல்ல வேளை 7 சமுத்திரம் தாண்டல. என்ன சாப்பிடுறீங்க? நண்டா தவளையா? சிக்கன். The boss is always right. காமினி, நீங்க சாப்பிடல? நான் ஏற்கனவே ஒரு சிக்கன் சாப்பிட்டேன். இன்னொரு சிக்கன் சாப்பிட்டா 2 வயித்துக்குள்ள சண்டை போட்டுக்கோ. நீங்க சாப்பிடுறத ரசிச்சா போதும். ரசிப்புலதான் எனக்கு ரசனை. காமினி, அப்படி கூப்பிட்டு டைனிங் ரூமா பெட்ரூமா மாத்திராதீங்க. நீங்க எப்படி சிரிச்சாதான் இந்த டைனிங் ரூம் பெட்ரூமா மாறு. நாட்டி பாய், நாட்டி பாய், நாட்டி பாய். அன்பரே, நேத்து வரல உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா? நேத்து எப்படி நம்பிக்கை வந்தது? நேத்துல இருந்து இடதுக்கன் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல சகுனம் தானே? அதுக்கு ஏத்தாப்புல பாருங்க. நேத்து நான் குளிச்சிட்டு இருந்தேனா? பாத்ரூம் இல்லையா? பின்ன ஸ்டோர் ரூம்ல குளிப்பாங்க. குளிச்சிட்டு இருந்தேனா கதவு தட்ட சத்தம். வீட்டுல வேற இல்ல, சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. உடம்பு பூரா சோப்பு நுரை. எப்படி போய் கதவு திறக்கிறது? டக் 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 சத்தம் கண்டினியூ ஆகுது. எரிச்சல பாத்ரூம் விட்டு வெளியில வந்துட்டேன். வந்த கோபத்துல மறந்தே போயிட்டேன். என்ன? உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது. யார் அதுன்னு கேட்டுக்கிட்டு வாசக்கதவை திறந்தா வெளியில யாருங்க? எங்க வீட்டு நாய் ஜானி. அதிர்ஷ்டக்கார நாய்ங்க. நாட்டி பாய். ச்சீ. ஐயோ, பாய் பசங்க தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். எங்க காரை டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர். டிரைவர் தமிழ் தெரியுமா? எது கேக்குறீங்க? சும்மா ஒரு பேச்சு துணை தான். ஓ, அவர் நிறையவே பேசுவாரு. நீங்க அதை மைண்ட் பண்ணாதீங்க. பாவம், அவர் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? அவர் என்ன பேசினாலும் think twice. டாடா குடிங் டிங், 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 டாடா குடிங் டிங். என்ன பண்ணி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பல்வலியா? மௌனமா? நீ நிறைய பேசுவேன்னு உங்க எஜமானியமா சொன்னாங்க. நீ சிரிக்கிறது கூட கொஞ்சமா சிரிக்கிற. அது சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துட்டீங்களா? ஐயோ பாவம். கேசட்ல காதல் கடதாசி வந்துச்சா? அதை நம்பி ஆளாலன்னு அலைஞ்சிங்க. கடைசியா அட்ரஸை கண்டுபிடிச்சிங்க வந்துட்டீங்க. ஐயோ பாவம். இனிமேலும் வேலை மறக்காதீங்க சார். ஏன்பா? அது ஒரு மாதிரி சார். ஏய் 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 ஏய், உங்க எஜமானியம்மாவை பத்தி கௌரவமா பேசுற? எஜமானி இல்ல சார், என் சம்சாரம்.
நாள் மாதிரி இன்னைக்கு தான் கடைசி கடு. இன்னைக்கு சொல்றேன் உன் மர்ம கதையான்னு சொன்னியே, சொல்லு. சொல்றேன். இப்ப ராகுகாலம் போயிடுச்சா? இப்ப சொல்லு. நான் ஒரு மர்ம சுந்தரி, புரியாத புதிர், திகில் அழகி. அப்புறம் என்ன? சோனா ஒரு கேள்விக்குறி. விஷயத்தை சொல்லு. அவசரப்படாத கண்ணா, இதெல்லாம் மெதுவா ஜீரணிக்க வேண்டிய விஷயம். சந்துரு கண்ணா, இந்த சோனாவோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல, சீக்கிரமே முடிய போற ஒரு முற்றுப்புள்ளி கூட. எனக்கு பிளட் கேன்சர். நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல. முதல்ல நானும் நம்பல. பிக் ஸ்பிளாஷ் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன். உடனே டாக்டர் கிட்ட போனேன். ஏதோ மருந்து போட்டு அமிச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போனேன். அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு. பல டெஸ்ட் எடுத்தாரு. கடைசியில the cat was out of the bag. Well, Dr. Lim, your doubts are confirmed. Beyond doubt, it is proved that she is having leukemia. அந்த பொண்ணு, I'm sorry, அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். இன்னும் சில மாசங்கள் தான். Yeah, matter of months. இதை தெரியப்படுத்துறதுதான் ரொம்ப சங்கடமான காரியம். டாக்டர், அந்த பொண்ணோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லிடலாமே. டாக்டர், அந்த பொண்ணு கூட யாருமே வருது இல்லையே. நிச்சயமா யாராவது இருப்பாங்க டாக்டர். அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணோட முடிவு திடீர்னு ஏற்பட்டா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா அட்லீஸ்ட் they will be prepared. வேண்டாம் டாக்டர், வேண்டாம். என்ன பத்தின உண்மை என்னோடவே இருக்கட்டும். காதல போல சாவும் ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம். தேங்க்யூ டாக்டர்ஸ். அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லுங்கறியா? ஆமா, இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோனா, என்னால நம்பவே முடியல. அப்படியே நீ சொல்றது உண்மைதான்னு வச்சுக்கிட்டாலும் இத்தனை நாளா என்கிட்டயே சொல்லல. எல்லாம் பொய் தானே? பொய்யுங்கிறியா நஜங்கிறியா? சொல்லு சோனா, ப்ளீஸ். சந்துரு, சாவுக்காக நான் பயப்படல. என்ன சாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் உன்னை சந்திச்சேன். வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சு. உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை ஏமாத்து போறேன்னு அடிக்கடி என் மனசு உறுத்தும். அப்பெல்லாம் ஏதாவது பொய் சொல்லுவேன், இல்லைன்னா ஓடி ஒழிஞ்சுக்குவேன். உன்னை மறக்க முடியாது, மறுபடியும் வந்து ஒட்டிக்குவேன். சந்துரு, இன்னைக்குன்னு பார்த்து தைரியமா உண்மையை ஏன் சொல்லிட்டேன் தெரியுமா? இன்னையோட உன் விசா முடியுது. நாளைக்கு நீ சிங்கப்பூரை விட்டு போயே ஆகணும். கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? I know. சந்துரு, சந்திரு, இவ அவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, அவன் இவளை ஒரு மாதிரின்னு சொன்னா, டிரைவர் கூட ஒரு மாதிரி தான் சிரிச்சான். இது நிஜமா யார் ஒரு மாதிரி? நீயும் நானும் தான். ஆட்டத்தை பாடுறா, இதெல்லாம் அங்க கிடைக்காதுரா. இங்கிலாந்து வாசு சிங்கப்பூர் இல்ல, அவன் ஒருத்த சவால். தொப்பையோ போற இப்போவே
இந்தியா? ஆமா. ஓ, நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ்? எஸ். 24th ஃப்ளோர். நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ். என்ன விலை? $81. நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசமடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th ஃப்ளோர். நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏன்? நான் ஒரு மாதிரி சார். பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You're late, சந்துரு. யார்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னமும் என் சாவ பத்திய நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது, சிங்கப்பூர்ல சுத்தினது, और hide and seek, 3 வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then we part. You go to India, I'll go to heaven. That's all. Kesejahteraan masyarakat kita. Tetapi di sebalik kemajuan ekonomi negara, soal kesihatan awam, usaha meninggikan taraf. சந்திரு இருக்காரா? எனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு மரியாதை? ஹாய். ஓ, உங்க தலைவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? அப்போ மரியாதை எனக்கு இல்ல, மரணத்துக்கு தான். சொன்ன நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓ எஸ், வாயேன். உங்க அப்பாவை சந்திக்க போறேன். ஓ எஸ், சந்திச்சுக்கையே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன். நோ, இந்த முடிவை மாத்த நினைக்காத. சொல்லுங்களேன்டா. ஆமா, எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதாங்க. என்ன சார், நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேன்னா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற? என்னவா? பிளட் கேன்சர். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத், என்ன பண்றது இவனை? நீங்களே பளிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே, அதை சொல்றதா? இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த சந்துருவை அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே, அதை சொல்றதா? சோனா, இதெல்லாம் உண்மைதானா?
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னை அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. என்ன ஒரே கோபம்? பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தரை முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க. இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்கல ரத்தம், பிளட் கேன்சர், ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. Bloody hell, you're a liar. Take these photographs. பார்த்துக்கிட்டே இரு, நினைத்தாலே இனிக்கும். Goodbye. யாரு வேணும்? நான் தான் வினோத். ஓ, நீங்க தான் அந்த வில்லனா? மிஸ்டர் சந்துரு பார்க்கலாமா? அவன் உங்களை பார்க்க மாட்டான் நினைச்சேன். அப்ப ஏன் வந்தீங்க? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ்.